மகா சிவராத்திரி. இது சிவனுக்கு உகந்த நாள். சிவனை வணங்க சிறந்த நாள். கண் கடுக்க முழித்திருந்தால் துன்பம் தீரும், கவலை தீரும், உலக வாழ்க்கை இன்பமாய் மாறும். உண்மையில் மாறுமா? சிவராத்திரியின் உண்மை தெரியாமல் சிவாலயங்களை தேடி ஓடி சிவனின் மீது பாடல் பாடி விடியும் வரை விழித்து இருந்தாலும் உங்கள் வாழ்வில் விடியல் வரப்போவதில்லை. ஜீவனை சிவமாக்க உதவும் நாளே இந்த சிவராத்திரி. எங்கும் எவ்வுயிருக்கும் பொதுவாய் விளங்கும் சிவம் மனித தேகத்தில் விசேஷமாய் விளங்குகிறது. இந்த விளக்கத்தை உணர வெறுமனே கண் முழிக்காமல் அறிவு விழிப்போடு தனக்குள்ளே ஒரு பயணம் செய்ய வேண்டியுள்ளது. அந்த பயணம் நமது கண்காது செவி மூக்கு ஸ்பரிசம் போன்ற ஐந்தறிவு துணை இல்லாமல் ஆறாவது அறிவான மனதின் துணை கொண்டே தொடங்க வேண்டும். சிவத்தின் உண்மையை அறியும் நோக்கில் மனதை கொண்டு மனதின் செயலை நிறுத்தினால் நம் மனமானது வெறுமையாகி பின் செம்மையாகும். இதனால் சிவத்தின் உண்மை விளங்கத் தொடங்கும். இதுவே சீவன் சிவமாகும் ரகசியம். சிவராத்திரியில் நாம் செய்ய வேண்டிய செயலும் இதுவே. முயற்சி செய்து பாருங்கள். எல்லா நன்மைகளும் உங்கள் வசம் வரும்.